அரசு மற்றும் அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் உர நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ராஷ்டிரிய ரசாயன உர நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து உள்ளன. +2 பட்டப்படிப்பு டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 25 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் rcfltd.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. இந்திய கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளிவந்து உள்ளது. இந்திய கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 21 30 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாயும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.iifcl. என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் உள்ள காலியான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. கல்வி தொகுதியாக 8ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 42 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.ariyalur.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், அரசு பல்துறை வளாகம், ஜெயகொண்டாம் சாலை, அரியலூர் 621704 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் வேலைவாய்ப்புகள் வந்து உள்ளது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் காலியாக உள்ள பினான்சியல் ஆபீசர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. 45 வயதிலிருந்து 55 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.tmbnet.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக அனைத்து பிரிவினர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 26ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. IBPS நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. 25 வயதிலிருந்து 33 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், IBPS ஹவுஸ், 90 FT DP ரோட், பிஹைண்ட் தாக்கூர் பாலிடெக்னிக் காலேஜ், கண்டிவளி, மும்பை 400101 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் கூறப்பட்டு உள்ளது. நேர்காணல் நடைபெறும் நாளாக ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.